7 கரைக்கண்ட தலங்கள்ல 5வது தலம் நம்ம போன பதிவுல எலத்தூர் பார்த்துருப்போம். அந்த எலத்தூரோட தொடர்ச்சியா நம்ம இன்னொரு பதிவும் பார்ப்போம். அதாவது இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஏரிக்கு மெயின் ரோடுக்கு அந்த பக்கமா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குன்று மாரி இருக்கும். அந்த குன்றுக்கு பேரு வில்வாரணி இல்ல வில்வராயநல்லூர்னு சொல்லுவாங்க. மலை பேரே நட்சத்திர கோவில்னு குறிப்பிடுவாங்க. முருகப்பெருமானுக்கு இங்க தனி கோவிலாக சொல்லப்படுது. கந்தசஷ்டி நாள்ல 5ஆம் நாள்ல சக்திவேல் அன்னையிடம் பெறுவதற்காக வில்வாரணி முருகப்பெருமான் வந்து எலத்தூர் கோவிலுக்கு வருவார். அப்போ சித்திரை மாதத்துல ஆற்று உற்சவ ஊரல் திருவிழாவிலும் அம்மையப்பரை பூஜை செய்ய முருகப்பெருமான் எலத்தூருக்கு வருவதாக சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா எழில் குன்றின் மீது அழகன் குமரன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் உருவாகியிருக்கு. இப்போது நம்ம பார்க்குற இந்த குமரன் கோவில் முழுக்க முழுக்க சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. சிவ சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கிறார். நாகம் குடைப்பிடிக்க அமர்ந்த காரணத்தினால நாக சுப்பிரமணியர் அப்படிங்கிற அமைப்புலையும் சொல்கிறாங்க. வள்ளி தெய்வானையோடையும் உடனுடையாக இருக்கிறார். மிக முக்கியமாக இங்கு நிறைய பெருமாள் கோட்டங்களும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதைவிட மிக முக்கியமானது இங்கே உள்ள எல்லா கோவில்லையும் உள்ள அம்பாள்கள் எல்லாமே 2 கைகள் கொண்ட மனித ரூபத்தில் இருக்காங்க. அதுதான் இன்னும் மேன்மேலும் சிறப்பு. நாகம் குடை பிடித்தவாறு இருக்கக்கூடிய மலை கொண்ட முருகன் கோவில் இது மட்டுமே.